ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம ஒரு 20 டேஸா நம்மளோட யூடியூப் சேனல்ல ப்ராஃபிட் லாஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ராஃபிட்டோ லாஸோ டே பை டே நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நமக்கு புரியாத சிலர் இருப்போம் இல்லையா? ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக வருவோம், இல்லை ஆல்ரெடி இருப்போம், ப்ராஃபிட் லாஸ் நிறைய பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ ஒரு குழப்பத்தோடு இருப்போம். இதில் சிக்கல் என்னென்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா, எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன். என்னோட பணம், என்னோட அறிவு, என்னோட லேப்டாப், இதில் வந்து வாழ்ந்தாலும் நம்மளால தான், தாழ்ந்தாலும் நம்மளால தான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து எனக்கு பிடிச்சிது. இதில் சிக்கலான விஷயம்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? அது என்னென்னா, உள்ளே வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், இல்லை நட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இது ஒரு ட்ராப் மாதிரி. ட்ராப் மீன்ஸ் மைண்ட் வந்து இதுக்கு அடிக்ட் ஆகிடும். ஏன்னா எந்த ஒரு காம்படிஷனுமே இல்லாமல் நம்மளோட கணிப்பு மட்டுமே சரியாக இருந்தால் மேலே மேலே ப்ராஃபிட்டு டே பை டே ப்ராஃபிட்டை பார்க்க பார்க்க நமக்கே ஒரு மாதிரி ஆசையாயிடும். ஆனால் இதில் சிக்கல் என்னென்னா, ரொம்ப கஷ்டம். இதை புரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டம்தான். ஒரு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப டெடிகேட்டிவாக எல்லாத்தையுமே இழக்க தயாராக இருந்து, அதுக்காக ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையுமே இழக்க தயாராக இருந்து டெடிகேட்டிவாக அதுக்காகவே ஒவ்வொரு செகண்டும் யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அந்த விஷயமே நமக்கு ஈல்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட எய்ம்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறது தான் இல்லையா? ஆனாலும் குழப்பங்கள் தீராமலேயே இருக்கும். என்னோட அனுபவத்தில் யார் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு தோக்குறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இன்னொருத்தரை நம்பியே இன்வெஸ்ட் பண்ணுறது, முழுக்க முழுக்க இன்னொருத்தரை நம்பியே ட்ரேட் பண்ணுறது, இப்படி இன்னொருத்தரை நம்பி போகிறவங்க தான் நட்டமாயிருக்காங்க. அதுவே நம்ம கற்றுக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை ஏன் பண்ணணும். ஸோ நம்ம கற்றுக்கிறது தான் ஒரு அல்டிமேட் எய்மாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நினச்சி ஃபாலோ பண்ணி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சில நாட்களோ, சில மாதங்களோ, சில வருடங்களோ கஷ்டப்பட்டால் பரவாயில்ல. ஆனால் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஷார்ட்டாக என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து 13 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் மார்க்கெட்டுக்குன்னு தியரி என்ன, இன்னொன்று இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே தான் உள்ள அடி எடுத்து வச்சேன். இந்தியன் மார்க்கெட்டு எதை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது வேர்ல்டு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுதுங்கிறது மாதிரி தெரிஞ்சுது. அப்போ ஏன் நம்ம வேர்ல்டு மார்க்கெட்லேயே பண்ணக்கூடாது? எப்போவுமே கிளையில் தவிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது.
வேருக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட்டு. அப்போ வேரை தேடி அலைஞ்சேன். அப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு ஒன்று வந்தது. அதில் சம் தியரிஸ், ஒரு அல்டிமேட் தியரின்னு ஒன்று இருக்குல்ல, அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஒரு மாதிரி தோண்டும் போது நமக்கு இதுதான் இதுதான் ஒரு தியரி அப்படிங்கிறது வந்து வரும். ஏன்னா நம்ம அது பண்ணும்போதே நமக்கான ப்ராஃபிட் எல்லாம், ஐ மீன் லாஸஸ் வந்து டவுன் ஆகிட்டே போய் லாஸ் கம்மியாகி ப்ராஃபிட்டை நோக்கி வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா அதாவது ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருப்போம், லாஸும் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக, லாஸும் இல்லாமல் ப்ராஃபிட்டும் இல்லாமல் நிற்போம். அப்போ நமக்கு புரிஞ்சிடும், ஓகே நம்ம இவ்வளோ நாட்கள் கஷ்டப்பட்டதுக்கு நம்ம ஒரு தியரி அடைஞ்சிட்டோம். ஸோ நியூட்ரலாக நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ப்ராஃபிட்டை நோக்கி அடுத்தது போகிறதுக்கான இது நமக்கே புரியும், சைக்கலாஜிக்கலாகவே நமக்கே புரியும். அப்போ அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு உள்ளே வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்ரேடிங், அதாவது ஐ மீன் மந்த்லி ட்ரெண்டு, இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ட்ரேடர் ஃபாலோ பண்ணுறது. ஆனாலும் தெரியணும், நமக்கும் தெரியணும் எது என்னங்கிறது. இது வந்து சரியா, வீக்லி ட்ரெண்டு. இன்னொன்று என்னடா ட்ரெண்டுங்கிறன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோல்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. நமக்கான ஒன்றை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அந்த ஒன்றில் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போது சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுன்னு தவ்வாமல் ஒன்று மட்டுமே, இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட அனுபவங்கள், சரிதானுங்களா? ஒன்று மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதையே கவனிக்க ஆரம்பிக்கணும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன், சரிதானுங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து XAU USD அப்படிங்கிற ஃபாரெக்ஸ் கோல்டு. இதை வச்சு தான் மற்ற கோல்டு, சரியா, எக்கனாமிக்கலி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதை வச்சு தான் இந்த வேர்ல்டே வந்து சில விஷயங்களோட சஸ்டெயின் ஆகி ஒரு மாதிரி மணியை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்குது இந்த கோல்டுங்கிறது, சரிதானுங்களா? இது வேறு கான்செப்ட். மார்க்கெட்டை பொறுத்தளவு முதல் எடுத்த உடனே என்னை கேட்டால் உள்ளே வராதிங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு ட்ராப் மாதிரி, இது ஒரு அடிக்ஷன் மாதிரி. என்னடா எடுத்தோடனே எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்துட்டா திரும்பி வெளில போக முடியாது. நம்மளை அப்படியே ஒரு மாதிரி, ஏன்னா எல்லாருக்குமே அல்டிமேட் கோல் என்ன? மணி தானே. மணி ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னா நம்ம மைண்ட் அதை நோக்கி தானே ஓடும். அந்த மாதிரி நிறைய ஹடில்ஸு, ஐ மீன் தடைகள் எல்லாம் தாண்டி தான் கற்றுக்க வேண்டியிருக்கும். எந்த ஃபீல்டுமே அப்படி தானே, எந்த ஃபீல்டுமே அப்படி தானே கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது ஸோ அதாவது முதல்ல நான் யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா, யாருக்காவது ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஓடும்போது தான் தெரிஞ்சது, யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் எந்த விஷயத்தையும் அவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க, யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பணம் பண்ணுற ஒரு ஃபீல்டு இல்லையா, அதனால் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற ஃபீல்டுங்கிறதால, ஏன்னா அவங்களும் அவங்கள குறை சொல்ல முடியாது யாரையுமே, ஈவன் என்னையும் சேர்த்தான். ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு அடி மிதி உத எல்லாத்தையும் தாண்டி பல ட்ரபிள்ஸ் எல்லாம் தாண்டினா தான் எதையுமே கற்றுக்க முடியும் இல்லையா? ஒரு ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்கங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கங்க, எல்லாமே அப்படிதான். ஒரு செல்ஃப் டிஃபிகல்ட்டிஸ்ங்கிறது இருக்கும் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த துறையில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வச்சுங்களேன். அப்போ யாருக்கும் சொல்லித்தர மாட்டாங்க. அப்போது நம்மளே இதில் இறங்கி கற்றுக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு புரிதல் வந்ததுக்கப்புறம் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு தியரியை அடைஞ்சு அப்போ நியூட்ரல் ஆகி
அதுக்கப்புறம் ஓகே ப்ராஃபிட் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சு. இதில் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் யாருக்கிட்டேயும் எந்த பணத்தையும் மார்க்கெட்டை பொறுத்தளவு கொடுத்து ஏமாறலை. யார்கிட்டயும் கிளாஸு அது இதுன்னு போய் யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறல. ஆனால் நானே என் காசை நானே போட்டுக்குவேன், நானே ட்ரேட் பண்ணுவேன், நானே இழப்பேன், நானே ஓவர் கம் பண்ணுவேன். இப்படி தான் நான் வந்திருக்கேன். ஓகே, என்னோட இன்ட்ரடக்ஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போது கோல்டை பொறுத்தளவு, கோல்டுனா ஜஸ்ட் இதுதான் கோல்டோட ஓவரால் ட்ரெண்டு, சரிதானுங்களா? அப்போது நான் வந்து எலியட் வேவ் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியை நான் ஃபாலோ பண்ணுறேன். இது ஏன்னா இந்த நேச்சுரல் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிரபஞ்சமே தியரியில் தான் இயங்குது. அது எல்லாமே டிசைனடு, அதாவது ஒரு 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 ஸ்ட்ரக்சரலுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கும். ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்காது, கஜமஜம் கஜமஜான் இருக்காது ஒரு மாதிரி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை, ஒரு அவுட்லைன் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ எலியட் வேவ் தியரி, ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி எலியட் வேவ் தியரி அப்படின்னா என்னங்கிற மாதிரிலாம் சிலர் கேட்பாங்க. அப்படி யாரும் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து தியரி பேஸ்டாக அவங்க வந்து உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பேசிக்காக அதாவது நம்ம இயற்கையாக சொல்கிறேனே, நம்ம இயற்கையே வந்து ஒரு ஒரு நேச்சுரலாக தான் இருக்குது, ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதை கவனிச்சாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு வேவ் அலை அலையாக தான் போகும். இங்கே எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இங்கே எல்லாமே அலை தான், வேவ் தான். அது நீராக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், ஆகாயமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 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 வளையத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர்டாக திரும்ப திரும்ப அது வந்து வந்து போகும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வந்து வந்து போகும். அது மாதிரி தான் வேவ் தியரி, எலியட் வேவ் தியரின்னு தான் சொல்லுவாங்க அதை. இதுதான் ஸ்டார்டிங். எலியட் வேவ் தியரின்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும், நிறைய புரிஞ்சுக்கலாம். சரிதானுங்களா? அப்போது எலியட் வேவ் பொறுத்தளவு 5-3 தான் கான்செப்ட். அதாவது இம்பல்சிவாக இருந்தால் 5, கரெக்டிவ் வேவாக இருந்தால், ஐ மீன் இம்பல்சிவ் வேவாக இருந்தால் 5, கரெக்டிவ் வேவாக இருந்தால் 3. இதுதான் அதோட கான்செப்ட். அப்போது இது நெட்டில் நிறைய இருக்கும், நீங்கள் தேடி படித்தாலே அது நிறைய கிடைக்கும், நிறைய இருக்கும். ஆனால் அதில் அந்த தியரியை படிச்சுட்டு உள்ளே வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய அப்ளை பண்ணி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர வேண்டியிருக்கும். சரிதானுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா, அதான் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பணம் வச்சுருக்கோம். இதில் வந்து 2 இருக்குது, ஃபண்டமெண்டல் ட்ரேடிங், டெக்னிக்கல் ட்ரேடிங். ஃபண்டமெண்டல் ட்ரேடிங் வந்து யாருக்கு ஒத்து வரும் அப்படின்னா, மணி நிறைய வச்சுக்கிட்டு லைஃப் லாங் ஒரு மாதிரி ஃப்ரீயாக விடுவாங்க. நிறைய மணி இருக்கும், கீழே வர 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 நிறைய பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மேலே போக போக செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எங்கேயாவது ஒரு இடத்த வந்து இதாகும். அப்போது ஓவரால் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. அதுதான் ஃபண்டமெண்டல் ட்ரேடிங். அதை நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு நியூஸ் வந்தால் மேலே போகும், ஒரு நியூஸ் வந்தால் கீழே வரும், அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம். ஆனால் கம்மி பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஈவன் 10,000 வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களும் ட்ரேட் பண்ணணுமா? அவங்களுக்கு டெக்னிக்கல் தான் ஒத்து வரும். ஸோ டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் கம்மி பணத்தில் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். பட் ரொம்ப கஷ்டப்பட்டாகணும், அதுக்கு நிறையவே கஷ்டப்பட்டாகணும். ஸோ இப்படி
அப்படியே வேவ வேவ புரிஞ்சு 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 அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பேசிக்ஸ் புரியும். சரிங்களா? ஸோ அந்த பேசிக்ஸை வச்சுக்கிட்டு நான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, யாரையும் நம்பி போகாதீங்க. இண்டிகேட்டரு நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். நான் யாரையும் அஃபெண்ட் பண்ணலை. ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே எல்லா நடவடிக்கைகளுக்குமே முதல் காரணம் சரியோ தப்போ நம்மளா மட்டும்தான் இருப்போம். நம்ம ஜெயிச்சதுக்கும் காரணம் நம்மளா தான் இருப்போம். ஏன்னா தொடக்கம் இங்கே தானே, நம்ம தானே தொடங்குறோம். நம்ம தோக்குறதுக்கும் நம்ம தான் முதல் காரணமாக இருப்போம். சாரி ஃபார் இன்டரப்டிங். ஸோ எல்லாத்துக்கும் முதல் காரணம் நம்மளாக தான் இருப்போம். அப்படிங்கும்போது யாரையும் வந்து ப்ளேம் பண்ணலாம் இல்லை. என்னோட ஃபஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, யாரையும் நம்பி போகாதீங்க. இண்டிகேட்டர் நம்பி போகாதீங்க. கிளாஸை நம்பி போகாதீங்க. அது ப்ராடக்ட் அவங்களுக்குன்னு இருக்கிற அது தாட்டோ அதாவது அவங்களுக்குன்னு இருக்கிற எண்ணங்களையோ இல்லைன்னா இப்போ இண்டிகேட்டர்ஸ், ஆட்டோமேட் ட்ரேடு இப்படிலாம் சொல்லி ப்ராடக்டை வந்து விற்க பார்ப்பாங்க. அதை நம்பி போகாதீங்க. சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு தியரி, ஏதாவது ஒரு தியரி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு கவனிங்க. முதல்ல பொறுமையாக உட்காருங்க, கவனிங்க, அப்ளை பண்ணி பாருங்க. கவனிங்க, அப்ளை பண்ணி பாருங்க. கவனிங்க, அப்ளை பண்ணி பாருங்க. இப்படியே ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். ஒரு பேசிக்ஸ் புரிய வரும். அப்படியே அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே ஃபாலோ பண்ணி 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 கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, எடுத்த உடனே ரொம்ப போட்டு குழப்ப விரும்பலை. கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.